Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் திறனற்ற திமுக அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியின் லாரி இடித்து உயிரிழந்த நபருக்கு இழப்பீடு தர மறுத்ததுடன் மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு கனரக லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் குணசேகரன் என்பவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பிரபு என்பவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். விபத்து ஏற்படுத்திய லாரி திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சிவசங்கர் என்பவரது பெயரில் இருப்பதும் திமுக அமைச்சர் காந்தியின் மகனான திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வினோத் காந்திக்கு சொந்தமானது எனவும் தெரியவந்தது. மேலும் சிவசங்கர் வினோத் காந்தியின் பினாமி என்ற தகவல் வெளியான நிலையில் விபத்தில் இறந்த குணசேகரனுக்கு இழப்பீடும் பிரபுவுக்கு மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டு அணுகிய போது திமுக நிர்வாகி சிவசங்கர் மிரட்டியதாக உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டு கடத்தப்படுவதாக சீனாவின் ஷாங்காயில் இருந்து மும்பை விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட மர்ம இமெயில் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலைய கார்கோ பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள், அதிரடிப்படை, மோப்பநாய் பிரிவினர் விடிய சோதனை நடத்தினர். சந்தேக விமானத்தில் வெடிகுண்டு இல்லை என்பது உறுதியானது. இது வெறும் புரளி என தெரிய வந்தது. பயணிகள் விமான சேவைகள் பாதிப்பின்றி இயக்கப்பட்டன.